இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கா. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் இப்போ ஒரு பேட்டர்னை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த பேட்டர்ன் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ட்ரைஃபோல்டுக்கு ஹுவாவே ட்ரைஃபோல்டை லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணி சக்சஸும் பண்ணிட்டாங்க. அந்த சக்சஸை பார்த்தோன்னே சாம்சங் நம்ம இன்னும் இன்னோவேட்டிவா கொண்டு வரல, நம்ம இன்னும் ட்ரைஃபோல்டு கொண்டு வரலன்னு நினைச்ச சாம்சங் இப்போ அதுக்கான பேட்டர்னை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேட்டர்னை இப்போ பேட்டர்னை ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்னை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் ரிஜிஸ்டர் பண்ணது மூலமாக இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதோட டாப் சிமிலரா எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா மாதிரியே இருக்கு. இது கிட்டத்தட்ட எப்ப வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 2025 மிட்ல இந்த போனை நம்ம எதிர்பார்க்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்றது கேட்டீங்கன்னா, டியூரபிலிட்டி பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சாம்சங் இப்போ கிளைம் பண்றாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ Xiaomiயோட HyperOS 2 Android 15 பேஸ் பண்ணி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் எந்தெந்த போனுக்கு எந்தெந்த மாசம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை எப்ப இந்த அப்டேட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் டிசம்பர் அப்படின்ற மாதிரி 2 மந்தா பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா Xiaomi அண்ட் மிக்ஸ் ஃபிளிப் Xiaomi 14 சீரியஸ்க்கும், அதுக்கப்புறம் 13T ப்ரோவுக்கும், அதுக்கப்புறம் Note 13 ப்ரோ சீரியஸ்க்கும், அதுக்கப்புறம் Redmi Note சீரியஸ்க்கோ ஃபுல்லா Note 13 சீரிஸ் ஃபுல்லாவும், அதுக்கப்புறம் Poco F6 X6 Pro M6 அப்படின்றதுக்கும் ஃபர்ஸ்ட் அப்டேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் Xiaomi Pad 6s Pro 12.4க்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் வியரபிள் Xiaomi Smart Band 9 Pro இதெல்லாம் குளோபல்ன்றதுனால இந்தியாவுக்கு கண்டிப்பா இந்த அப்டேட் இப்போ வரப்போகுது. நவம்பர் மாசம் இந்த டிவைஸ்க்குலாம் கிடைக்க போகுது. டிசம்பர் மாசம் மற்ற எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இதுன்றது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறேன். அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமா தெரியும். யாராவது HyperOS 2 அப்டேட் கிடைச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அது அப்பதான் இந்திய குளோபல் அப்டேட்ல எந்தவித பக்கும் இல்லாம இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யோசிக்காதீங்க. அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, BSNL இப்போ புதுசா ஒரு நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. BSNL இப்போ அடுத்த கட்டத்துக்காக போறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. BSNL வைஃபை ரோமிங் சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. BSNL அந்த ஃபைபர் ஆப்டிகல் கனெக்டிவிட்டி மூலமாக ஹோம்ல உள்ள கனெக்டிவிட்டி மூலமாக ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம BSNL வைஃபை ரோமிங் சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது அவுட் சைட்லயும் நம்மளோட நெட்வொர்க் பவரா இருக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவி சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிவி ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் கிட்டத்தட்ட அதுல 500 சேனல் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 500 சேனல் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி ஜியோ ஃபைபர்ல எப்படி டிவி சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்களோ, ஏர்டெல்லையும் எப்படி இருக்கோ அதே போல இப்போ BSNL டிவி சர்வீஸ் ஃபைபர் பேஸ்டு இன்டர்நெட் டிவி சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எனி டைம் சிம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்ட்லி டு டிவைஸ் சேட்டலைட் கனெக்டிவிட்டி மூலமாக கனெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமா BSNL இப்போ அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ பார்க்க போற விஷயம் ஜியோ hotstar.com ஜியோ இப்போ கிடைச்சிருச்சு. ஜியோக்கு ரிலையன்ஸ் குழுமத்துக்கு இப்போ கிடைச்சிருச்சுன்னு சொன்னோம். அந்த hotstar.com எப்படி கிடைச்சிச்சுன்றது சொல்லலாம். அதாவது ஜியோ Disney Plus ஹாட்ஸ்டாரும் இப்போ ஒன்னா இணைய போறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இணைஞ்சிட்டாங்க. அந்த இணைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான அபிஷியல் வெப்சைட் ஒன்று லான்ச் பண்றதுல அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. அதை டெல்லி ஒரு வெப் டெவலப்பர் அதை பேட்டன் ரைட் வாங்கி அந்த இதை ஜியோ hotstar.com டொமைன் வாங்கி அவர் வச்சிருந்துட்டு அது மட்டும் இல்லாம எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு படிக்கிறதுக்கு பணம் வேணும்னு இருந்தாரு. அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் துபாயில உள்ளவங்க அவர் அதை விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை விட்டோனே அதை துபாயில உள்ளவங்க 2 சின்ன பசங்க அதை அந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சின்ன பசங்கள்ட்ட இருந்து டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்த பசங்கள்ட்ட இருந்து இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி டீம் இப்போ லீகல் டீம் இவங்க அவங்கள மும்பைக்கு அழைத்து சைன் பண்ண வச்சிருக்காங்க. இவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பணம் வாங்கிட்டு தான் கொடுத்தோன்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இதுக்காக நாங்க எந்தவித காஸ்டும் வாங்கல அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ரிலையன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கலாம். ரிலையன்ஸ்ல இல்லாத பணமான்றது ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்களோட லைஃபுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இல்ல அந்த டெல்லி வெப் டெவலப்பர் கேட்டு கொடுத்துட்டு வாங்கியிருக்கலாம். அவர் கேட்டது கூட பெரிய அமௌண்ட் கிடையாது. உங்களால முடியாதது ஒண்ணும் இல்லை. ஆனா இதை சும்மா ஓசியில வாங்கியிருக்கிறாங்க. இதை ஓசியில வாங்குற அளவுக்கு நீங்க அவ்வளோ ஏழையா இருக்கிறீங்களான்றதான் என்னோட கருத்து. உங்களோட டொமைன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம் அவங்கள்ட்ட இருந்து, அதை வச்சிருக்கவங்கள்ட்ட இருந்து. அது செய்யாம இப்படி செஞ்சது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கியூபா Q600 அண்ட் Q1000 அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையரை லான்ச் பண்ணிருக்காங்க கியூபோ அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கீ ஃபீச்சரா என்ன இருக்கும் போது கேட்டீங்கன்னா லார்ஜ் ஸ்பேஸா Q600 Q1000 பியூரிஃபையர்ஸ் ஏரியாவை கவர் பண்ண போறாங்க. அதாவது 600 பொறுத்த வரைக்கும் 600 ஸ்கொயர் ஃபீட்டும் 1000 பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்றாங்க. மல்டிபிள் டிவைஸ் மூலமாக லார்ஜா வந்து இவங்க வந்து டிவைஸ் மூலமாக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏர் பியூரிஃபை பண்றாங்க. ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கு, அதன் மூலமாக நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அட்வான்ஸ் கியூ சென்சர் ஏஐ டெக்னாலஜி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கியூபா கியூ சென்சர் ஏஐ மானிட்டர் ஏர் குவாலிட்டி ரியல் டைம்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலமா ஆட்டோமேட்டிக்லி ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இங்களோட இப்போ ஒரு இடத்துல ஸ்மோக்கியா இருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டஸ்டா இருக்கு, இந்த இடத்துல வந்து ஏர் பொல்யூஷனா இருக்கலாம், அது ஃபேன் வேகமா ஓடி அந்த பொல்யூட்டட் ஏரை கிளீன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பொல்யூட்டட் ஏரை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் மெத்தடுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸ்லோவா ஓட ஆரம்பிச்சு சொல்லிருக்காங்க. ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கியூபா ஆப் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப் மூலமாவே நம்ம வந்து ஏர் ஃபில்டர் எப்போ மாத்துறது, அதுக்கப்புறம் அது என்னென்ன இருக்கு, அப்புறம் என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில் நம்ம அந்த ஆப் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 4 லேயர் ஃபில்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 2 4 லேயர் ஃபில்டரேஷன் கொடுத்துருக்காங்க. 4 விதமா நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 99.99 பொல்யூஷன் வந்து இது வந்து ஸ்மால் மைக்ரோ ஆர்கான்ஸ் கூட இதை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான இதோட இருக்கு. இதோட பிரைஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட கியூபா Q600 ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 24,990 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து லான்ச்சிங் ஆஃபர் 13,990 ரூபா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 1000 ஸ்மார்ட் ஏர் பியூரை பொறுத்த வரைக்கும் நார்மலா வந்து 29,990 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. லான்ச்சிங் ஆஃபரா மட்டும் 18,990 ரூபாய்க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவைலபிலிட்டி எதுல இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் இந்த மாதிரியான சோசியல் மீடியா லிங்க்ல இந்த ஆஃபர் லிங்க் வேணா. நார்மலா வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்மார்ட் ஏர் பியூர் வந்தீங்கன்னா 25,000 ரூபாய் கிட்ட இருக்கும். அதை வந்து நீங்க ஆஃபர் லிங்க்ல 13,990 ரூபாய்க்கு நீங்க ஆஃபர் லிங்க் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சீங்கன்னா அந்த ஆஃபர் லிங்க் நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி அது மட்டும் இல்லாம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். அதனால வாட்ஸ்அப் சேனல்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அங்க வந்து லிங்க் கிடைச்சிரும். முன்கூட்டியே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் லிங்க் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லிங்க் கிடைக்கிறது வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஸ்னாப்சாட்ல இருந்து இப்போ புதுசா அப்டேட் வந்திருக்கு. ஸ்னாப்சாட் இந்த ஃபேமிலி சென்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபேமிலி சென்டர் மூலமா நியூ லொகேஷன் ட்ராக்கிங் அண்ட் சேஃப்டி ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஷேர் லொகேஷன் த்ரூ ஃபேமிலி சென்டர்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு மட்டும் உள்ள நபர்களுக்கு மூலமாக, அதாவது ஒரு செர்டைன் பீப்புளுக்கு மட்டும் நம்மளோட லொகேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே லொகேஷனை ஷேர் பண்ணாம செர்டைன் பீப்புளுக்கு மட்டும் லொகேஷனை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது வந்து என்கேஜ் செட்டிங்ஸ் மூலமா யார் யார் நம்ம லொகேஷனை பார்க்கணும் அப்படின்றத நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து லொகேஷன் தெரியாம ஆஃப் பண்ணிக்கிறது ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப சில பர்சனுக்கு மட்டும் நம்ம எங்க போறோம் எங்க வரோம், அதாவது உங்களோட சைல்டா இருந்துச்சுன்னா உங்களோட பசங்களா இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ஸ்னாப்சாட் இருக்கும்போது அவங்க எங்க போறாங்க எங்க போயிட்டு வராங்கன்ற ஸ்னாப்சாட் மூலமாக வந்து நம்ம கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து நீங்க எனபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் அவங்க உங்களை வந்து ஷேர் பண்ணி வியூ வந்து லொகேஷனை பாக்குற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கூல் போற பசங்களுக்கு அப்புறம் ஜிம் போற பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே லொகேஷன் வந்து தெரிஞ்சிடும். அடிஷனல் சேஃப்டியா இதுல வந்து ரிமைண்டர்ஸ் அவங்க வந்து எங்க வேற எங்கேயாவது தொலைஞ்சிட்டா ரிமைண்டர்ஸ் மூலமா பீப்புள் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு அவங்க ரிமைண்ட் பண்ணி நம்ம இங்க இருக்கிறோம் காமிச்சு நம்மள வந்து அவைலபிள் பண்ணி கூட்டு போக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனி வந்து கூடிய சீக்கிரத்துல எல்லாருக்குமே கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் நான் பாக்குறேன். அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா யூரோப் யூனியன் வந்து இப்போ வந்து மெட்டாவுக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு டாலர் வந்து எவ்வளவு மில்லியன் வந்து யூரோப் மதிப்புல வந்து ஃபைன் போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அது என்ன காரணம்ன்றது தெரிஞ்சுங்களா. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக்ல மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம வந்து மார்க்கெட் பிளேஸ்னு போட்டோம்னா நம்மளோட லொகேஷன்ல நம்ம ஃபேஸ்புக்ல நம்ம என்ன லொகேஷன் கொடுத்துருக்கோம் அந்த லொகேஷன்ல ஏரியாவில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டும் காமிக்கும். அதாவது குறிப்பா போனா OLX குவிக்கர்னு சொல்லி நம்ம தனியா வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்
அக்கௌண்ட் மூலமாகவே போஸ்ட் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட உள்ளதை. அந்த இதெல்லாம் இப்போ வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா வந்து மிஸ்லீடிங் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் பிளேஸ் வந்து ஆன்டி ட்ரஸ்டாக இருக்கு, வைலேஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஃபைன் போட்டிருக்காங்க மெட்டா குரூப்புக்கு. அதாவது ஃபேஸ்புக்கை சேர்ந்த மெட்டா குரூப் கீழே தான் ஃபேஸ்புக் இருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ யூரோ மதிப்பில் ஃபைன் போட்டுருக்காங்கன்னா 797.72 மில்லியன் யூரோ ஃபைன் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஹியூஜ் அமௌண்ட். அது வந்து இந்திய மதிப்பில் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்திய மதிப்பில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ மதிப்பில் வருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமாக வரப்போகுது. இது வந்து மெட்டா வந்து எக்கச்சக்கமான அமௌண்ட்டை வந்து இப்போ வந்து இவங்க வந்து செலவு பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான இஷ்யூ வந்து மெட்டா வந்து இனிமேல்ட்டு செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய மதிப்பில் இது வந்து எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 70,968.76 கோடி ரூபாய் வரப்போகுது. கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய அமௌண்ட் 70,000 கோடி கிட்ட இவங்க வந்து ஃபைன் போடணும். மெட்டாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஃபைன்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து நமக்கு பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட கேலக்ஸி ஏ சீரியஸில் 26 இப்போ வந்து அதோட ஸ்பெக்கு ஃபஸ்ட்டு ரெண்டர் இப்போ கிடச்சிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன ஸ்பெக்கு வரும், அது இல்லாமல் அதோட கீக் பெஞ்ச் ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கீக் பெஞ்ச் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோரில் 807, மல்டி ஸ்கோரில் 1946 அப்படின்ற மாதிரி போயிருக்கு. இதில் என்ன நம்ம எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் எண்டில் வரப்போகுது. 26 5G ஜனவரி 2025 ஸ்டார்டிங்கில் வரலாம். அது என்னென்ன ஃபியூச்சர்ஸில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, 6GB ரேம் வரலாம், Android 15 பேஸ் பண்ணி வரலாம், 1 UI 7 பேஸ் பண்ணி வரலாம், 6 years OS அப்டேட் இருக்க போது, 6 years செக்யூரிட்டி அப்டேட் இருக்க போது, Android 15 Android 21 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. 1 UI 7லேருந்து 1 UI வந்து அது வந்து ஒரு 6 வருஷனை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. அது 1 UI 13 வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த ஃபோன் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது. இந்தியாவிலையும் லான்ச் ஆகும்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத 6 வருஷம் கழிச்சு இந்த மாடல் பார்க்கும்போது, இந்த மாடலை பார்க்கும்போது என்னன்னு இருக்கீங்கன்னா, 6 வருஷம் கழிச்சு இன்னமும் இந்த மாடலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற தோணுதா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அதோட டிசைன் ஃபேக்டர் வந்து அந்த அளவுக்கு ஓல்டு. இப்பயே வந்து அந்த ஃபேக்டர் பார்க்கும்போது ரொம்ப ஓல்டான ஃபேக்டர் மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு நீங்கள் டயத்தில் கூட அந்த ஃபோனை வாங்கி பார்த்தீங்கன்னா, அது என்னன்னா பழைய மாடல் ஃபோனை புதுசாக காசு கொடுத்து வாங்கியிருக்கன்றதான் கேட்பாங்க. சாம்சங் வந்து இந்த மாடலுக்கு ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். இன்னமும் வாட்டர் ட்ராப் நாச்சை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆஃபர் லிங்க்ஸ்லாம் உடனே உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் பெறணும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.